அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் அவர்களாகவே உங்களிடத்தில் வந்து அவர்களது அன்பையும் காதலையும் அவர்கள் வாயால் நீங்கள் நினைக்கும் வார்த்தையை அவர்கள் வாயால் சொல்ல வைக்கக்கூடிய மிக சிறந்த அற்புதமான ஒரு முறையை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது டெலிபதி மெத்தேட், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிற ஒரு டெலிபதி மெத்தேட். இது செய்கிறதுக்கு நேரமோ காலமோ கிழமைகளோ கணக்கு கிடையாது. இதை எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள், ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க, அவங்க உறவை பலப்படுத்திக்கிறதுக்காகவும் அவங்க உங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்கணும், பேசணும் அப்படிங்கிற விஷயங்களை அவர்களாகவே முன்வந்து சொல்ல வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மெத்தேட் தான். இதை காதலர்களும் கணவன் மனைவியும் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. பெற்றோர்கள், குழந்தைகள், சகோதரர், சகோதரி, வேலை பார்க்குற இடத்துல நமக்கு மேலே இருக்கிற பாஸ், நண்பர்கள் அப்படின்னு அவங்க அத்தனை பேரையும் நம் வசப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த முறை தான் இது. முழுக்க தன் மன சக்தியை பயன்படுத்தி, மன ஆற்றலை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய இந்த முறை. இதை எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு குறிப்பாக ஒரு நேரம் அப்படின்னு கிடையாதுங்க. நீங்கள் எந்த நேரம் அமைதியாகவும் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக இருக்கக்கூடிய எந்த டயத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னக்கூட்டி இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தினா அது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேலை செய்யும். இதை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டினியூவாக 7 days இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒருத்தருக்கு எப்போ நம்ம மேலே அதிக வெறுப்பும் கோபமும் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஸ்மூத்தாக லைஃப் போய்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நம்மளை அறியாமலே நம்ம மேலே கூட தப்பு இருக்கலாம். ஒரு சின்ன தவறு செஞ்சுருப்போம். அதன் காரணமாக ஒரு சின்ன வருத்தத்தில் பிரிஞ்சிருப்போம். ஆனால் அதை சரி செய்யாமல் நீங்கள் அவங்கள சமாதானப்படுத்துகிறங்கிற பேரில் தொடர்ந்து அவங்களுக்கு தொந்தரவு பண்ணும்போது, ஃபோன் கால், மெசேஜ் அப்படின்னு தொந்தரவு பண்ணும்போது, அந்த சின்னதாக இருந்த கோபம் பெருசாக மாதிரி உங்கள் மேலே மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தும். அப்படி மிகப்பெரிய வெறுப்பில் இருப்பவர்களை கூட அவர்களாகவே வந்து நம்மக்கிட்ட பேச வைக்கக்கூடிய முறை தாங்க இது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம நினைக்கிறதை அவர்கள் பேசுவார்கள், செய்வார்கள். இது நடக்குமா, முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் முடியுங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கும். உங்கள் பாஸ் உங்களை பயங்கரமாக திட்டியிருப்பார். அதே டென்ஷனோடு வருவீங்க. வந்து வீட்டில் ரிலாக்ஸ் ஆனதுக்கு பிறகு நைட்டு படுக்கும் போகும்போது, ஐயோ நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க்கையாவது நம்ம சரியாக செஞ்சு முடிக்கணும், அதுக்கு
பாஸோட கோபம் நம்ம மேலே இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு முதல்ல போயிட்டு பாஸை நம்ம சமாதானப்படுத்தணும். அவர் வாயாலே நம்மளை மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல வைக்கணும். அப்படின்னு நினச்சிட்டு படுத்து தூங்கிடுவீங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியாதது அந்த பாஸே உங்களை நேரடியாக கால் பண்ணியிருப்பார். சரி, நேற்று நடந்து போச்சுப்பா, வா இந்த ஒர்க்கை பார்த்து கொடு அப்படிம்பார். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ரிலாக்ஸ்டாக பொறுமையாக அமைதியாக இருக்கும்போது உங்கள் ஆழ் மனம் விழித்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற அந்த எனர்ஜிகள், அந்த வைப்ரேஷன் அவரோட மைண்டை டச் பண்ணியிருக்கும். அதன் விளைவாக காலையில் அவரே உங்கள்கிட்ட பேசியிருப்பார். இது தான் உண்மை. நம்ம சாதாரணமாக நினைக்கிறதே நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா, இந்த முறையை பயன்படுத்தி நம்மளோட 100% எஃபெக்டை போட்டால் நம்ம நினச்சது நம்மளால் சாதிக்க முடியாதா? நிச்சயம் முடியும். சரி, இந்த முறையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த முறையை செய்கிறதுக்கு உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத விதமான ஒரு தனிமையான இடத்தை தேர்வு பண்ணிக்கோங்க. அது உங்கள் வீடாக இருக்கலாம், உங்கள் பெட்ரூமாக இருக்கலாம், பூஜை அறையாக இருக்கலாம், இல்லை கோயிலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அமைதியான மனநிலையை கொடுக்கக்கூடிய, உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு இடத்த முதல்ல தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படி அமைதியாக உட்காந்துட்டு உங்களுடைய உள் மூச்சியையும் வெளி மூச்சியையும் குறைந்தது 10லிருந்து 15 தடவையாவது உற்று கவனிங்கள். அப்படி கவனிக்கும்போது உங்கள் மனம் அமைதியடையும், உங்கள் ஆழ்மனது விழித்து கொள்ளும். அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்காக இந்த முறையை பயன்படுத்த நினைக்கிறீங்களோ அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த ஒரு தருணம் இருக்கும். எப்படியா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருந்த ஒரு தருணம் இருக்கும். அந்த தருணத்தை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் அதை கற்பனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ அவங்க உங்ககிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டு, இப்போ நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். அப்படி ஒரு இமேஜின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்போசிட்டில் அவங்க இருக்கிறாங்க, அவங்க கண்ணை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே அவங்களோட நெத்தி புருவத்தை பார்க்குறீங்க. புருவ மத்தியை பார்த்துக்கிட்டு இப்போ அவங்க உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லணும், ஐ மிஸ் யூ சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது அவங்க சொல்கிறதா இமேஜின் பண்ணி அப்படியே ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி அதை ஒரு 3 நிமிடங்கள் அப்படியே விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். இதை பண்ணும்போது உங்கள் கவனம் சிதறக்கூடாது. இந்த 3 நிமிஷமும் அவங்க மேல் தான் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும். அப்படி ஒரு 3 நிமிஷம் பண்ணி முடிச்சுட்டு எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அப்படியே படுத்து உறங்கிடணும். அதுக்கப்புறம் செல்லில் அவங்க கால் பண்ணியிருக்கிறாங்களா, மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்களா அப்படின்ட்டு நீங்கள் மொபைல் எடுத்து மானிட்டர் பண்ணவே கூடாது. நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சிட்டிங்க, மற்றதை பிரபஞ்சம் பார்த்துக்கணும். இதை எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உணர்வு பூர்வமாகவும் எனர்ஜிக்கலாக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு குயிக்காக இது உங்களுக்கு நடக்கும். ஏன்னா இதை நீங்கள் செஞ்சு 12 மணி நேரத்தில் கூட உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு சில பேருக்கு. அதே மாதிரி சில பேருக்கு 1 நாள் 2 நாளில் கிடச்சிருக்கு. கணவன் மனைவியாக இருக்கிற பட்சத்தில் 2 பேரும் சேர்ந்தே இருப்பாங்க. 2 பேத்துக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அவங்க செய்யும்போது ஒரு 24 ஹவர்ஸில் இதுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். மனஸ்தாபம் காரணமாக பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது 2லிருந்து 5 நாட்கள் வரைக்கும் டைம் எடுக்கும். அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இதை பண்ணும்போது அவங்க மேலே கோபமோ வெறுப்போ தயக்கமோ சோகமோ இருக்கவே கூடாது. ஃபுல் எனர்ஜிக்கல் ஹாப்பியாக உட்காந்துக்கிட்டு அவங்கள பற்றின உணர்வுகளை மட்டும் நினச்சிக்கிட்டு, நீங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த தருணத்தை மனதில் நினச்சிக்கிட்டு, அவங்க என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். இதை
தெளிவாக கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்னது மாதிரி 24 மணி நேரத்திற்குள் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அதை நீங்களே உணர்வீங்க. அவ்வளோதாங்க இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.